ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸ்ல இருக்கிற VLOOKUP ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற 2 சினாரியோஸ நம்ம எப்படி சால்வ் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, நம்ம கிட்ட வந்து 2 வே லுக்கப் ஓகேங்களா? 2 வே லுக்கப் மீன்ஸ் என்னன்னா, நம்ம கிட்ட 2 வேல்யூ இருக்கு லுக்கப் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு. ஸோ இத தான் நம்ம 2 வே லுக்கப்ன்னு சொல்றோம். இந்த சினாரியோ நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா, VLOOKUP அண்ட் மேட்ச் ஃபங்ஷன் இந்த 2 ஃபங்ஷன கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த சினாரியோ சால்வ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் குடுத்துட்டு, லுக்கப் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னா, ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, நேம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன் நான் நேம் எடுத்துக்கிறேன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நேம் வந்து வெர்டிகலா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ரைட் சைடு நம்ம எடுத்துட்டு போலாம். பட் இதுவே நம்ம சப்ஜெக்ட் நம்ம குடுத்துட்டோம், நம்மளால வந்து அதுக்கான அவுட்புட் நம்மளால எக்ஸாக்ட்டா கெட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கிறேன், லுக்கப் வேல்யூல வந்து நான் நேம் செலக்ட் பண்ணிட்டேன். டேபிள் அரேல என்ன பண்ண போறேன்னா, எனக்கு கரெக்ட்டா எங்க ஸ்டார்ட் ஆகுது நேம் ஓகேங்களா? அதுலேருந்து எனக்கு எல்லா அவுட்புட்டும் வேணும். ஸோ அதனால 4 இதையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் லாங்குவேஜ் வரையுமே. இப்ப செலக்ட் பண்ணி F4 குடுத்து லாக் பண்ணிக்கிறேன். கமா குடுக்க போறேன். இப்ப காலம் இண்டெக்ஸ்க்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா, மேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். மேட்ச் ஃபங்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து தேவையான வேல்யூ நம்மளுக்கு பொசிஷன் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் மேட்ச் ஃபங்ஷன். நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? மேட்ச் ஓப்பன் பிராக்கெட் குடுத்துட்டு லுக்கப் வேல்யூ என்னன்னா, இதுல தான் நான் சப்ஜெக்ட் குடுக்க போறேன். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்து எனக்கு என்னன்னா லாங்குவேஜ். நான் லாங்குவேஜ் குடுத்துட்டு கமா குடுத்துக்கிறேன். லுக்கப் அரே எங்கருந்து இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து காலம் ஹெட்டர்ஸா இருக்கு. ஓகேங்களா? காலம் ஹெட்டர்ஸ நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, இப்ப இதே F4 குடுத்து லாக் பண்ணிக்கிறேன். கமா குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மேட்ச் டைப் கேட்கும். ஓகேங்களா? இதுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ நான் குடுக்குற சப்ஜெக்ட் தான் எனக்கு எக்ஸாக்ட்டா வேணும்னு சொல்றேன். இதுக்கு எதுக்கு எக்ஸாக்ட்ன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம லிசன் ஆர் கிரேட்டர் தென் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? நம்ம நம்பர்ஸ் வரப்போ நம்ம அத யூஸ் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் நம்மளால கெட் பண்ண முடியும். இப்ப நான் ஸ்ட்ரிங் ஃபங்ஷன் யூஸ் பண்ணனால என்ன பண்ண போறேன்னா, எக்ஸாக்ட் மேட்ச் குடுக்குது 0. குடுத்துட்டு இப்ப பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். நம்மளுக்கு வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் முடிஞ்சிச்சு. ஸோ இது நம்மளுக்கு வந்து யூனிக்கா நம்மளுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது பண்ணும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, கமா குடுத்துட்டு இப்ப நம்ம வந்து ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுவோம்? ட்ரூவா ஆர் ஃபால்ஸ் இதுக்கு என்ன மீனிங்னா அப்ராக்ஸ் அண்ட் எக்ஸாக்ட். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்ட் தான் தேவை. நான் ஃபால்ஸ் குடுத்துட்டு இப்ப பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாறின்ற ஸ்டூடண்ட்டோட லாங்குவேஜ் மார்க் என்னன்னா 47 நம்மளுக்கு அவுட்புட் வருது. ஸோ நம்ம இங்க செக் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா இருக்கு 47 லாங்குவேஜ்ன்ற அவுட்புட் இது கரெக்ட்டா இருக்குங்களா? ஸோ இது வந்து லாங்குவேஜ்க்கு மட்டும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா இல்ல. ஆல் சப்ஜெக்ட்க்கு ஒர்க் ஆகும். இப்ப நான் லாங்குவேஜ் எடுத்துட்டு மேக்ஸ்ன்ற இது யூஸ் பண்றேன் சப்ஜெக்ட்ட. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே மாறின்ற ஸ்டூடண்ட் நேம் வந்து மேக்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா ஸ்கோர் 68 ஸோ நம்மளுக்கு 68 வருது. இப்ப அகைன் நான் என்ன பண்ண போறேன், இந்த டைம் வந்து ஸ்டூடண்ட் நேம மாத்த போறேன். இப்ப நான் வந்து சந்தியான்ற ஸ்டூடண்ட் நேம் எடுக்கிறேன். அவங்களோட மேத்ஸ் சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கிறப்ப நம்மளுக்கு 70. ஸோ எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு அவுட்புட் கரெக்ட்டா வருது. இதுதான் நம்ம 2 வே லுக்கப் சொல்லும். ஸோ நம்ம ஒரே டைம்ல வந்து 2 வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஓகேங்களா? செகண்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்னன்னா, நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்குன்னா, இதுல ஸ்டூடண்ட் நேம் இருக்கு. அவங்களோட எக்ஸாம் டைப் அண்ட் ஃபைனல் மார்க் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மார்க்ஸ் எல்லாமே இருக்கு. அது என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்டூடண்ட் நேம் குடுத்துட்டு, அவங்களோட ஃபர்ஸ்ட் மார்க் அண்ட் ஃபைனல் மார்க் என்னன்னு கேட்கறாங்க. டோட்டல் அவுட்புட். ஸோ இத நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, VLOOKUP அண்ட் சூஸ் ஃபங்ஷன் 2 ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ணி தான் இது சால்வ் பண்ண போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன குடுக்க போறோம்னா, லுக்கப் வேல்யூல வந்து நம்ம ஒரே டைம்ல வந்து 2 வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். என்னென்னன்னா, புருஷோத் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் டெர்ம் ஓகேங்களா? எக்ஸாம் டைப் வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம். ஸோ இது 2யும் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம ஸ்டூடண்ட் நேம நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து F4 குடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். காலம் வைஸ் ஓகேங்களா? இப்ப F4 குடுத்து காலம் வைஸ் நான் லாக் பண்ணிக்கிட்டேன். அகைன் கமா என்ன பண்ண போறேன்னா, ஆம்பர்சாண்ட் சிம்பல் யூஸ் பண்ணி பைப் சிம்பல நான் குடுக்க போறேன். ஓகேங்களா? ஆம்பர்சாண்ட் சிம்பல் யூஸ் பண்ணிட்டேன். பைப் சிம்பல் குடுத்துட்டு, அகைன் ஆம்பர்சாண்ட் குடுத்துட்டு, இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன எக்ஸாம் டைப்போ அத செலக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? எக்ஸாம் டைப் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னா, டபுள் கோட்ஸ்ல இந்த பைப் சிம்பல் நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ்ல குடுத்துட்டு, அகைன் என்ன பண்ண போறேன்னா, சப்ஜெக்ட்ட தான் நான் குடுக்க போறேன். அது எக்ஸாம் டைப்ப தான் குடுக்க போறேன். ஸோ எக்ஸாம் டைப்ப நான் குடுத்துட்டேன். இதே என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ரோ வைஸ் லாக் பண்ண போறேன். ஓகேங்களா? எனக்கு இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஸோ, அதனால என்ன பண்ண போறேன், ரோ வைஸ் நான் லாக் பண்ணிக்கிறேன். யாஹ் ஓகே. ரோ வைஸ் லாக் பண்ணியாச்சு. தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, க்யூஸ்ன்ற ஃபங்ஷன யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? கமா குடுத்துட்டு, டேபிள் அரேல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சூஸ்ன்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். சூஸ் ஓப்பன் பிராக்கெட் குடுத்துட்டு, இதுல வந்து இண்டெக்ஸ் நம்பர் கேக்குது. இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னா, நம்ம வந்து 2 யூஸ் பண்ண போறோம். ஏன்னா, நம்மளுக்கு 2 அவுட்புட் தேவை. ஃபர்ஸ்ட் டெர்ம் அண்ட் ஃபைனல். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, கர்லி பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணிட்டு,
1, 2 குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2 குடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த 1த்துக்கான அவுட்புட் என்ன, 2க்கான அவுட்புட் என்னன்னு நான் குடுக்க போறேன். ஓகேங்களா? 1க்கான அவுட்புட் என்னன்னா, நான் நேம் குடுக்குறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம நேம் தான ஃபர்ஸ்ட் குடுத்தோம். ஸோ நம்ம நேம குடுத்துக்கலாம். ஸோ F4 குடுத்து இத ஃபுல்லா லாக் பண்ணிக்கலாம். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, அகைன் ஆம்பர்சண்ட் குடுத்துட்டு பைப் சிம்பல். ஏன்னா நம்ம ஒரே டைம்ல நம்ம 2 தானே நம்ம இந்த இடத்துல கம்பைன் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் இதே மாரி இந்த ஸ்டெப்ப நான் ஃபாலோ பண்றேன். நேம் அண்ட் இந்த எக்ஸாம் டைப் 2யும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதான் இந்த இடத்துல மீனிங். ஆம்பர்சண்ட் குடுத்துட்டு, டபுள் கோட்ஸ்ல வந்து பைப் சிம்பல் குடுத்துட்டு, அகைன் ஆம்பர்சண்ட் குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து நான் எக்ஸாம் டைப்ப நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப F4 குடுத்து அகைன் இதையும் லாக் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்ண போறேன்னா, அகைன் எனக்கு வந்து வேல்யூ 2 இதுக்கு வந்து என்ன வேல்யூ வரணும்னு சொல்லணும்னா, எனக்கு வந்து எக்ஸாம் அவுட்புட் தானே வேணும்னு நான் சொல்றேன். ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, எனக்கு எக்ஸாம் அவுட்புட் எங்க இருக்கோ, நான் அந்த செல்ல நான் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து மார்க்ஸ் தான் வேணும். அது ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிட்டு, இதையும் F4 குடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்கப்புறம் நம்ம பிராக்கெட்ட குளோஸ் பண்ணா போதும். நம்ம வந்து என்ன குடுத்தோம்னா, லுக்கப் வேல்யூக்கு வந்து நம்ம லுக்கப் வேல்யூ குடுத்தாச்சு. ஸோ டேபிள் அரேக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த சூஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லா குடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, காலம் இண்டெக்ஸ் வந்து எனக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா செகண்ட்ல இருக்கிற அவுட்புட் வேணும். ஏன்னா சூஸ்ன்ற ஃபங்ஷன் நம்ம வந்து 2 குடுத்துருக்கோம் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இது ஃபுல்லாவே நம்மளுக்கு ஒரு ஆர்குமென்ட். இந்த நேம் அண்ட் எக்ஸாம் டைப்பே கம்பைன் பண்ணது ஒரு ஆர்குமென்ட். செகண்ட் ஆர்குமென்ட் என்னன்னா, நம்ம வந்து மார்க்ஸ் குடுத்தோம் தெரியுமா? அதான் செகண்ட் ஆர்குமென்ட். ஸோ எனக்கு செகண்ட் அவுட்புட் வேணும்னு நான் சொல்றேன். அதனால நான் 2 குடுத்துட்டு ஆஸ் யூசுவல் என்ன பண்ண போறேன்னா, ஃபால்ஸ் குடுத்துட்டு பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த புருஷோத்தோட ஃபர்ஸ்ட் டெர்ம் மார்க் எவ்வளோன்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இப்ப புருஷோத் இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டெர்ம் மார்க் 450. ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடண்ட்டும் நம்மளுக்கு இப்ப ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா போதும். நம்மளுக்கு எல்லா அவுட்புட்டும் நம்மளுக்கு கரெக்ட்டா வரும். இதுவே ஃபைனல் டெர்ம்க்கு என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இதே ஃபார்முலா நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போறேன். இது வந்து ஃபைனல் டெர்ம் அவுட்புட்டா வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதே நான் அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சேம் அவுட்புட் நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா வந்துரும். இப்ப தியான்ற நான் ஸ்டூடண்ட் நேம் எடுத்துட்டு அவங்களோட அவுட்புட்ட நான் செக் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப இத ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், தியாவோட அவுட்புட் நான் செக் பண்றேன். இப்ப தியாவோட ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்து நம்மளுக்கு 480. ஸோ எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு 480 வருது. தியாவோட லாஸ்ட் மார்க் பார்க்கிறப்போ நம்மளுக்கு வந்து 495. ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா சேம் அவுட்புட் நம்மளுக்கு கரெக்ட்டா வொர்க் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம 2 வே லுக்கப்ன்னு நம்ம சொல்றோம். 2 வே லுக்கப் என்னன்னா, நம்ம ஒரே டைம்ல நம்ம 2 வேல்யூ ஃபைண்ட் பண்றது. அகைன் இதுவும் நம்ம ஒரே டைம்ல வந்து 2 வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம்னா, கம்பைன் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வி லுக்கப் வந்து நம்ம மல்டிபிள் இடத்துல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.